கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள்ல மார்த்தாள் மரியாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பகை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அந்த 42ஆம் வசனத்திலே மரியாளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இன்னொரு மொழியாக்கப்படியா சொல்லுகிறது. ஆனால் ஒரு காரியம் மட்டுமே உண்மையாகவே அவசியமானது என்று சொல்லுகிறார். ஆமாம், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அநேக நேரங்களில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், அது கிடைக்கவில்லை என்று நாம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களாகி நமக்கு ஒரே ஒரு காரியம் அவசியம், அதுதான் அவர் பேசினதை கேட்பது. தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு என்றால் என்ன? அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் பேசுகிற வார்த்தையை, அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தை அவர் பாதத்திலே அமர்ந்து தியானித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நாம் கிரகிக்கிற பொழுது அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் அதை செய்ய முடிவு செய்தால். அப்படி என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மரியாள் முடிவு செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் மரியாளை புகழுகிறார். அடுத்து அதனால் வருகிற காரியம் என்ன சொல்லுகிறார்? அது கவலைப்படுவதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார். நீ காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், ஆனால் என் பாதத்தில் அமர்ந்து நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்பது கவலைப்பட்டு கலங்கிறதை காட்டிலும் மிக சிறந்தது என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், அது நான் சொல்லுவதை கேட்பதால் அவள் பெரும் ஆசீர்வாதத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. அப்படி நான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றால் என்ன? அவர் பேசின வார்த்தையை கேட்டு அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழுகிறதை, அந்த வாழ்க்கையை ஒருவரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கக்கூடியது. இந்த வார்த்தை நம்மை நித்தியத்தில் கொண்டு சேர்க்க வல்லது. ஆகவே தேவ பாதத்தில் அமர்ந்துகள். இந்த வருடத்தின் கடைசி நாட்களை முடிக்க போகிறோம், புதிய வருடத்தை எதிர்பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதிலே தீவிரம் காணுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து வார்த்தை செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மேன்மேடையும். கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்கு நம்ம வாழ்க்கை நிறைவேறும். நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, தேவையான ஒன்று உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்பது. அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் எங்களிருந்து எடுக்க முடியாது என்று சொன்னீர்கள். ஆண்டு அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிரப்புங்க. நாமத்தை பயப்படுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.